வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எவனோ என் அகம் தொட்டுவிட்டான். அத்தியாயம் 31. மறுநாள் காலை வழக்கம் போல் கிளம்பி வெளியே வந்தவளை காரோடு டிரைவர் செல்வம் எதிர்கொண்டார். கிளம்பலாமாமா என்றபடி தன் முன் வந்து நின்றவரை ஆயாசமாக பார்த்தவள், நான் பஸ்லேயே வந்துடுறேன்னா, நீங்க கிளம்புங்க கூறியவள் விடுவிடுவென்று நடக்க ஆரம்பித்தாள். அவள் பின்னாலேயே சென்றவர், ஆதித்யன் சார் உங்களை கண்டிப்பாக காரில் தான் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாருமா, தயவு செய்து காரில் ஏறுங்க அவர் கெஞ்ச. நான் காரில் வரமாட்டேன், நீங்கள் கிளம்புங்க என்றாள் அவள் உறுதியாக. நீங்கள் வரலைன்னா ஆதி சார்கிட்ட எனக்குத்தான் திட்டு விழும்மா அவர் பாவமாக கூற. உங்கள் ஆதி சார்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் பயப்படாமல் கிளம்புங்க என்றவள் அதற்கு மேல் நிற்காமல் சென்று அங்கிருந்த பேருந்தில் ஏறி சென்று விட்டாள். ஒரு பெருமூச்சுடன் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தவருக்கு ஆதித்யன் கோபத்தை நினைத்து பயமாய் வந்தது. இருவருக்கும் இடையில் ஏதோ கண்ணாமூச்சி ஆட்டம் நடக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டுதான் இருந்தார். புதிதாக கார் வாங்கியது கூட நித்திலாவிற்காகத்தான் இருக்கும் என்று அவர் ஊகித்திருந்தார். இனி என்ன நடக்குமோ தெரியல, இந்த பொண்ணு வேற ஆதிசாருடைய கோபத்தை பற்றி தெரியாம கிளம்பி போயிடுச்சு. தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டவர் காரை அலுவலகத்தை நோக்கி செலுத்தினார். ஃபைலை பார்த்து கொண்டிருந்த ஆதித்யனின் முன் கார் சாவியை நீட்டினார் டிரைவர் செல்வம். அவரை நிமிர்ந்து பார்த்தவன், நித்திலாவை கூட்டிட்டு வந்துட்டீங்களா அவன் வினவ. இல்லை சார், அவங்க பஸ்லேயே வந்துக்கிறேன்னு சொல்லி காரை திருப்பி அனுப்பிட்டாங்க என்றார் பாவமாக. அவ சொன்னா வந்துடுவீங்களா? அவளை பஸ்ல ஏற விடக்கூடாது, எப்படியாவது காரில் தான் கூட்டிட்டு வரணும்னு நான் சொன்னேனா இல்லையா என்று இவன் கத்த அவர் என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்தார். ஷிட்! கைமுஷ்டியை மடக்கி டேபிளில் ஓங்கி குத்தியவன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு விருட்டென்று வெளியேறிவிட்டான். அவன் காரை கிளப்பிய வேகத்திலேயே அவனது கோபத்தின் அளவு தெரிந்தது. தாறுமாறான வேகத்தில் அவன் கைகளில் கார் சீறி பாய்ந்தது. இங்கு நித்திலாவோ வழக்கம் போல் பேருந்தில் பயணம் செய்து அலுவலகத்தை வந்தடைந்தாள். இவள் அறைக்குள் நுழையும் போது ஆதித்யன் அங்கு இல்லை. இன்னும் வரல போல என்று நினைத்தபடி மேலே செக் செய்ய ஆரம்பித்தாள். நேரம் சென்று கொண்டிருந்ததை தவிர ஆதித்யன் வந்தபாடாக இல்லை. அடிக்கடி வாசல் கதவையே பார்த்து கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தவளுக்கு நேரமாக ஆக பயம் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. அது போதாது என்று ஆதித்யனை தேடி நிறைய தொலைபேசி அழைப்புகள் வர அவை அனைத்திற்கும் ஒருவாறாக பதில் கூறி எங்கே இன்னும் இவரை காணோம்? நான் காரில் வரலைங்கிற விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கோபத்தில் வீட்டுக்கு போயிட்டாரா? யோசித்து கொண்டிருந்தவளின் சிந்தனையை கலைத்து கொண்டு அலறியது தொலைபேசி. ஒருவேளை ஆதித்யனாக இருக்குமோ என்ற ஆசையில் எடுத்து வேகமாக ஹலோ என்றாள். நித்தி, நான் தான்மா, கௌதம் பேசுகிறேன். இன்னும் ஆதி வரலையா? இன்னும் வரலைனா அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? சற்று பயத்துடன் அவள் கேட்க, அவன் ஃபோன் காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்மா, ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இவ்வளவு நேரம் ஆஃபீஸ்க்கு வராமல் இருக்க மாட்டாரே, எனக்கு பயமாக இருக்குண்ணா இவள் பதற. ஹே ரிலாக்ஸ்மா, அவன் எங்கேயாவது வெளியில் வேலையாக போயிருப்பான், வந்துடுவான், நீ பயப்படாத. மதியத்துக்குள்ளே வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஓகேம்மா, அவன் கால் பண்ணினால் எனக்கு கூப்பிட சொல்லு என்றபடி ஃபோனை வைத்து விட்டான். அதன் பிறகு நித்திலாவிற்கு ஒரு வேலையும் ஓடவில்லை. மணி 12 ஆகியதை தவிர ஆதித்யன் வந்து சேரவில்லை. பயத்தில் நித்திலாவிற்கு அழுகையே வந்துவிட்டது. அவன் மொபைலிற்கு முயற்சி செய்தாலும் எடுக்கப்படவில்லை. கடவுளே, எங்கே போனார்னு தெரியலையே, பேசாம காலையில் அவர் அனுப்பின கார்லேயே வந்திருக்கலாம். எல்லாம் என்னால தான். அவருடைய பிடிவாதத்தை பற்றி தெரிஞ்சிருந்தும் நான் இப்படி பண்ணிட்டேன். ஐயோ ஆது, தயவு செஞ்சு வந்துடுங்க, எனக்கு பயமா இருக்கு. இனிமேல் நீங்க சொல்ற எதையும் மறுக்க மாட்டேன். காதல் கொண்ட மனம் தன்னவனுக்காய் புலம்பி தவித்தது. சட்டென்று ஏதோ உரைக்க தன் தலையில் ஓங்கி அறைந்து கொண்டாள். ஒருவேளை அப்படி இருக்குமோ? ஓ காட் என்று தன் நெற்றியில் அறைந்து கொண்டவள் அதன் பிறகு நொடியும் தாமதிக்கவில்லை. புயலாய் அறையை விட்டு வெளியேறினாள். கண்களில் வழிந்த நீருடன் பதட்டத்துடன் வெளியேறியவளை அந்த அலுவலகமே வித்தியாசமாய் பார்த்தது. அவள் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. அவள் கண்ணிற்கு ஆதித்யன் மட்டுமே தெரிந்தான். வேகமாக வெளியேறியவள் ஒரு ஆட்டோவை பிடித்து தன் ஹாஸ்டல் முகவரியை சொல்லி அங்கே போகச் சொன்னாள். கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடியே வந்தவளை அந்த ஆட்டோ டிரைவர் பாவமாக பார்த்தார். ஆட்டோ ஹாஸ்டல் வாசலில் வந்து நின்றது. அவள் நினைத்தது பொய்யாகவில்லை. அங்கு ஆதித்யன் நின்றிருந்தான். ஹாஸ்டல் வாசலில் அவனது கார் நிறுத்தப்பட்டிருக்க ஒற்றை காலை மடித்து அதில் சாய்ந்தபடி தன் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு சுட்டெரிக்கும் வெயிலில் நின்று கொண்டிருந்தான் ஆதித்யன். பிடிவாதத்துடன் உதடுகள் அழுந்த மூடியிருக்க
பசி கொண்ட புலியின் உருமலை கண்களில் தேக்கியபடி நின்றிருந்தான் அவன். இவளை கண்டதும் அவன் கண்கள் மின்னின. அவன் இதழ்களில் ஒரு வெற்றி புன்னகை கர்வத்துடன் வந்தமர்ந்தது. அவனை பார்த்த பிறகுதான் நித்திலாவிற்கு உயிரே வந்தது. ஆட்டோவை அனுப்பி வைத்தவள் அவன் அருகே வந்து தீர்க்கமான பார்வை ஒன்றை அவன் விழிகளுக்குள் செலுத்தினாள். அவளுக்கு சற்றும் குறையாத பார்வையை அவன் அவளை நோக்கி வீச, இருவருக்கும் இடையில் பார்வையிலேயே யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. எப்பொழுதும் போல் இப்பொழுதும் அவனுடைய பார்வையை தாக்கு பிடிக்க முடியாமல் தனது பார்வையை தாழ்த்தி கொண்டவள் ஒன்றும் பேசாமல் காரின் முன்பக்க கதவை திறந்து ஏறி அமர்ந்தாள். வெற்றி புன்னகையுடன் டிரைவர் சீட்டில் அமர்ந்தவன் காரை உடனே கிளப்பாமல் கண்களை மூடி சீட்டில் சாய்ந்து கொண்டான். நித்திலாவிற்கு அவன் மீது கோபம் இருந்தாலும் அதையும் மீறிக்கொண்டு அவன் மீதான அவளுடைய காதல் மனது வெளியே வந்தது. எவ்வளவு நேரம் வெயில்ல நின்னாருன்னு தெரியல. இப்போ மணி 12:30, கிட்டத்தட்ட 9 மணியிலிருந்து இங்கேதான் நின்றிருப்பார்னு நினைக்கிறேன். மனதிற்குள் மருகியவள் லேசாக அவனை திரும்பி பார்க்க கருத்த அவன் முகமும் அதைத்தான் சொல்லியது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெயிலில் நின்றதால் முகம் கருத்து தலைமுடி கலைந்து வியர்வையில் அவன் சட்டை நனைந்திருந்தது. அவன் இருந்த கோலம் அவள் மனதை பிசைய கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை அவனுக்கு தெரியாமல் சுண்டிவிட்டாள். எல்லாம் என்னாலதான். அவர் சொன்னதை கேட்டு காலையிலேயே கார்ல வந்திருந்தேனா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது. இவரை இப்படி ஒரு நிலைமையில பார்க்க வேண்டியும் இருந்திருக்காது. எல்லாம் என்னாலதான். காதல் கொண்ட மனம் பழியை தூக்கி தன் மீதே போட்டுக்கொண்டது. இதுதான் காதல். தன் இணைக்கு ஒன்று என்றால் அதனால் தாங்க முடியாது. தன் மனம் போன போக்கில் புலம்பிக் கொண்டிருந்தவளுக்கு ஆதித்யனின் பிடிவாதத்தை எண்ணி கோபமாக வந்தது. அவன் புறம் திரும்பி அமர்ந்தவள், பிடிவாதம், மகா பிடிவாதம், பல்லை கடிக்க அவள் பேசியதில் கண்களை திறந்தவன், நான் அவ்வளவு சொல்லியும் நீ பஸ்ல டிராவல் பண்ணியிருக்க. ஒவ்வொரு வார்த்தையும் கடித்து துப்பினான் அவன். அதுக்காக இப்படியா 3 மணி நேரம் வெயில்ல நிற்பாங்க? கொஞ்சமாவது உடம்பை பற்றி யோசிச்சு பார்க்க வேண்டாமா என்றாள் குறையாத கோபத்தோடு. நான் எதுக்குடி யோசிச்சு பார்க்கணும்? என் பிடிவாதத்தை பற்றி உனக்கு நல்லா தெரியும் தானே. அப்படி இருந்தும் நான் சொன்னதை மீறி இருக்கிறேனா என்ன அர்த்தம் என்று கத்தினான். அவனுடைய கோபத்தில் அவளுக்கு முணுக்கென்று கண்ணீர் எட்டி பார்த்தது. தப்புதான் சாமி. உங்களை பற்றி தெரிஞ்சிருந்தும் நான் அப்படி பண்ணி இருக்கக்கூடாதுதான். மன்னிச்சிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு இனி ஒரு முறை உங்களை இப்படி வருத்திக்காதீங்க. உங்களை காணோம்னு என் மனசு பட்டபாடு எனக்கு தான் தெரியும். உங்களை இப்படி ஒரு நிலைமையில பார்க்கிற தைரியம் எனக்கில்லை. கோபத்துடன் ஆரம்பித்து நடுக்கத்துடன் பேசி முடித்தாள். சரசரவென்று கண்களில் வழிந்த கண்ணீரை தனது புறங்கையால் துடைத்து கொண்டு பேசியவளை பார்த்தவனுக்கு அவளை இழுத்து அணைத்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. மனதில் நினைத்ததை நடத்தாமல் இருந்தால் அது ஆதித்யன் அல்லவே. கோபம் மறைந்து அந்த இடத்தை காதல் ஆக்கிரமித்து கொள்ள அடுத்த நொடி அவளை இழுத்து அணைத்திருந்தான். கோழி குஞ்சு போல் அவன் நெஞ்சில் சுகமாய் ஒன்றியபடி மூக்கை உறிஞ்சி கொண்டிருந்தாள் நித்திலா. அவள் உச்சந்தலையில் தனது தாடியை பதித்தபடி கண்ணை மூடி அமர்ந்திருந்தான் அவன். நொடிகள் நிமிடங்களாக அங்கு காதல் மௌனம் என்னும் மொழியில் சுகமாய் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. இப்பொழுதாவது என் மேல இருக்கிற காதலை ஒத்துக்கிறையா பேபி? ஒட்டுமொத்த காதலையும் குரலில் தேக்கியபடி அவன் கேட்க அந்த குரல் அவளை முழுவதும் கட்டி போட்டது. அவன் மார்பில் முகத்தை புரட்டியபடி அவனுடைய சட்டையிலேயே தனது கண்ணீரை துடைத்து கொண்டவள் இல்லை என்பதால் அவன் மார்பில் புதைந்த நிலையிலேயே தலையசைக்க அவளுடைய செய்கையில் அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அன்றும் ஹாஸ்பிட்டலில் இப்படித்தான் தனது சட்டையில் அவளது கண்ணீரை துடைத்து கொண்டாள் என்ற நினைவில் அவன் மனம் கனிந்தது. இப்படி பூனைக்குட்டி மாதிரி என் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு நான் உன்னை காதலிக்கலேன்னு உன்னால் மட்டும்தாண்டி சொல்ல முடியும். சிரிப்புடன் அவன் கூறவும் தான் தனது நிலையை உணர்ந்தாள் நித்திலா. அவனது இதய துடிப்பை கேட்டபடி சுகமாக அவன் மார்பில் சாய்ந்திருந்தவள் அவனது பேச்சில் சட்டென்று விலகினாள். அதுவரை தாயின் கருவறையில் இருந்தது போன்ற கதகதப்பான பாதுகாப்பான உணர்வை இழந்தது போல் உணர்ந்தாள் நித்திலா. ஏமாற்றத்துடன் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். அதுவரை அவன் மார்பில் சுருண்டிருந்தவள் சற்றென்று விளங்க நேர்ந்ததால் ஏற்பட்ட ஏமாற்றம் அது. அவள் முகத்தில் பரவிய ஏமாற்றத்தை கண்டு கொண்டான் அவன். சிறு புன்னகையுடன், இனிமேலும் நடிக்காதடி. இதோ உன்னுடைய இந்த அழகான கண்கள் நீ என் மேலே எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு தெளிவா சொல்லுதே. அவள் விழிகளை வருடியபடி அவன் கூற, அவள் மனதில் மீண்டும் காதலுக்கும் பாசத்துக்கும் இடையேயான போராட்டம் ஆரம்பமாகியது. தன் காதலை ஒத்துக்கொள்ள முடியாத தன் நிலையை எண்ணி அவளுக்கு கண்ணீர் வந்தது. கண்ணீரோடு அவன் கைகளை பிடித்து தள்ளிவிட்டவள், இல்ல, நான் உங்களை காதலிக்கலை.
தான் கூறுவது எவ்வளவு அபத்தம் என்று அவளுக்கே புரிந்தது. சற்று முன்பு வரை ஒய்யாரமாய் அவன் மார்பில் சாய்ந்திருந்துவிட்டு, இப்பொழுது நான் உன்னை காதலிக்கவில்லை என்று சொன்னால் நம்புவதற்கு ஆதித்யன் ஒன்றும் முட்டாள் இல்லையே. அப்படின்னா இந்த கண்ணீர் எதுக்காக? அவள் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை சுண்டிவிட்டபடி அவன் கேட்க, அவள் தடுமாறினாள். அது ஏதோ வருது. அதுக்காக உங்களை லவ் பண்றேன்னு ஒத்துக்க முடியுமா? மாட்டிக்கொண்டோம் என்ற உணர்வில் அவள் படபடவென புரிந்தாள். அவளை பார்க்கும்போது அவனுக்கு குழந்தையின் ஞாபகம்தான் வந்தது. என்னை கட்டி பிடிச்சுக்குவாளாம், ஆனால் என் மேல் இருக்கிற காதலை ஒத்துக்க மாட்டாளாம் என்று நினைத்து கொண்டவனுக்கு சிரிப்புதான் வந்தது. பேபி 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 மாதிரியே ரியாக்ட் பண்ணுற. ஏண்டி இப்படி அழிச்சாட்டியம் பண்ற? நீ என்னை லவ் பண்றேன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் ஒத்துக்க மாட்டேன்னு ஏன் அடம் பிடிக்கிற? நான் உங்களை லவ் பண்றேனா இல்லையாங்கிறதை நான் தான் சொல்லணும். நீங்களா ஏதாவது முடிவு பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது என்றாள் பிடிவாதமாக. அவளை பார்த்து முறைத்தவன், சே, நீ எல்லாம் பொண்ணே இல்லடி, பிசாசு, ராட்சசி, என்னை ஆட்டி வைக்கிற பேய்டி நீ. உன் மனசுல இருக்கிற காதலை ஒத்துக்க மாட்டேன்னு ஏன் என்னை வதைக்கிற? பல்லை கடித்து கொண்டு சரமாரியாக திட்டினான் அவன். அவள் அப்பொழுதும் அசையாமல் அமைதியாக அமர்ந்திருக்கவும், ஒரு நாள் நீயாகவே என்கிட்ட வந்து, ஆது, நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்றியா இல்லையான்னு பாரு என்று இறைந்தவன் கோபத்துடன் காரை கிளப்பினான். அவள் மேல் இருந்த ஒட்டுமொத்த கோபத்தையும் காரின் மேல் காட்ட அது சாலையில் சீறி பாய்ந்தது. நித்திலாவிற்கு காருக்குள் அமர்ந்திருப்பதற்கே பயமாக இருந்தது. முன்னால் சென்று கொண்டிருந்த வண்டியின் மீது இடிப்பது போல் சென்றவன் கடைசி நிமிடத்தில் பிரேக் அடித்து விலகிச் சென்றான். பொறுத்து பொறுத்து பார்த்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல், கொஞ்சம் மெதுவாகத்தான் போங்களேன் என்று மெதுவாக கூற, நான் எப்படி டிரைவ் பண்ணினா உனக்கு என்னடி? உன்னை பத்திரமா கொண்டு போய் ஆஃபீஸில் சேர்க்கிறேன், போதுமா என்றான் சுள்ளென்று. சென்னை டிராஃபிக்கில் இவ்வளவு ஸ்பீடாக போகக்கூடாது ப்ளீஸ், அவள் கெஞ்சவும் சிறிது வேகத்தை குறைத்தான். அதன் பிறகு சிறிது நேரம் அமைதி நிலவ அவள் மெதுவாக சார் என்றாள். அவன் எதுவும் பேசவில்லை. கருமமே கண்ணாக காரை ஓட்டி கொண்டிருந்தான். சார், அவள் மீண்டும் அழைக்க அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. ஒருவாறாக தைரியத்தை திரட்டிக்கொண்டு அவள் மீண்டும் சார் என்றழைக்க கோபத்துடன் திரும்பியவன், இனியொரு முறை என்னை சார்னு கூப்பிட்ட பல்லை கழட்டி கையில் கொடுத்துடுவேன் என்று உருமினான். அப்புறம் எப்படி கூப்பிடுறதாம் என்று அவள் மெதுவாக வினவ அவளை திரும்பி பார்த்தவன், ஏன், கூப்பிடுறதுக்கு பெயரா இல்லை, ஆதுன்னு கூப்பிடு, அப்படி இல்லையா மாமா மச்சான்னு எதையாவது சொல்லி கூப்பிடு என்றான் உல்லாசமாக. அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது. இப்போ நான் சொல்ல வரதை கேட்க முடியுமா முடியாதா? அவள் மிரட்டவும், அதுதான் நீ சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டிக்கிட்டே தானே இருக்கேன், என்னன்னு சொல்லித் தொலை. கோபம் போல் சொன்னாலும் அவன் மனதில் கோபம் இல்லை. ஏதாவது ஹோட்டல் கிட்ட வண்டியை நிறுத்துங்க. எதுக்கு? சாப்பிடுறதுக்கு தான். சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு காலையிலிருந்து வெயிலில் நின்னீங்கல்ல, ஏதாவது சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகலாம். கூர்மையான பார்வையை அவளை நோக்கி வீசியவன், நீதான் என்னை லவ் பண்ணலையே, அப்புறம் நான் எப்படி போனாதான் உனக்கென்ன? எதுக்காக என்னை பற்றி கவலைப்படற? அழுத்தமாக வினவினான் அவன். சிறிது தடுமாறியவள், அது ஒரு என்று அவள் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கவும் அவளை கையை உயர்த்தி தடுத்தவன், ப்ளீஸ் டி, மனிதாபிமானத்திற்காகத்தான் பண்ணினேன்னு தயவு செய்து சொல்லிடாதே. நீ எனக்காக துடிச்ச துடிப்பை நான் உன் கண்களில் பார்த்தேன் என்றான் மெதுவான குரலில். என்ன சொல்வது என்று சிறிது நேரம் தடுமாறியவள் பிறகு சுதாரித்து கொண்டு, இப்போ வண்டியை நிறுத்த முடியுமா முடியாதா? ஒற்றை விரலை அவனை நோக்கி மிரட்டியபடி கேட்டாள். அவளது செய்கையை ரசித்து சிரித்தவன், அடே அப்பா, மிரட்டல் எல்லாம் பலமா இருக்கு. இந்த ஆதித்யனையே விரல் நீட்டி மிரட்டுற தைரியம் உனக்கு மட்டும் தாண்டி இருக்கு. அவ்வளவு நேரம் இருந்த கோபம் அகன்றவனாய் கூறினான், இருந்துட்டு போகுது. இப்போ வண்டியை நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? பிடிவாதமாய் கேட்டவளை ரசித்தவன், நிறுத்த முடியாதுடி, என்ன செய்ய முடியுமோ பண்ணிக்கோ என்றான் சவாலாக. காரின் முன்பக்க இடத்தில் இருந்த அவனுடைய மொபைலை எடுத்துக்கொண்டவள், இப்போ மட்டும் நீங்கள் வண்டியை நிறுத்தலைனா உங்கள் மொபைலை தூக்கி வெளியே எரிஞ்சிடுவேன். கார் கண்ணாடியை திறந்து வைத்து கொண்டு அவள் மிரட்ட, அடியே, அது ஐஃபோன் டி, அதனுடைய விலையே லட்சக்கணக்கில் வரும், வெளியே போற்றாதே. அவன் அலறினான். அப்படின்னா ஹோட்டல் கிட்ட காரை நிறுத்துங்க என்றாள் தான் பிடித்த பிடியை விடாமல். ராட்சசி, நிறுத்தி தொலைக்கிறேன், ஃபோனை உள்ளே வை. உள்ளுக்குள் அவள் செய்கையை ரசித்தபடி ஒரு ஹோட்டலின் முன் காரை நிறுத்தினான். உள்ளே சென்று ஒரு டேபிளில் அமர்ந்தவர்கள் பேரர் வரவும் அவனிடம் சரமாரியாக அசைவ உணவுகளை ஆர்டர் செய்ய ஆரம்பித்தான். அவன் ஆர்டர் செய்த உணவு வகைகளை கேட்டு திகைத்தவள்,
ஸ்டாப் ஸ்டாப், இப்போ எதுக்கு இவ்வளவு ஆர்டர் பண்ணுறீங்க என்றாள். வேற எதுக்கு, சாப்பிடத்தான். உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணிக்க என்றவன் பேரரிடம் திரும்பி, கடைசியாக பெப்பர் சிக்கன் ஒரு பிளேட் கொண்டு வந்துடுங்க என்று முடிக்க, அட பாவி, இது அத்தனையும் இவனுக்கு மட்டுமா? இதில் உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணிக்கோன்னு என்னை பார்த்து சொல்கிறான் என்று திகைத்தவள் பேரரை நிறுத்தி, இப்போ ஆர்டர் பண்ணின எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. இட்லி, தோசை, ஃப்ரூட் சாலட் இதில் எல்லாம் ஒரு பிளேட் கொண்டு வாங்க. அண்ட் 2 ஃப்ரெஷ் ஆப்பிள் ஜூஸ் என்று ஆர்டர் செய்தாள். ஹே, இதையெல்லாம் மனுஷன் தின்பானா? உனக்கு வேணும்னா நீ ஆர்டர் பண்ணிக்க என்றவன் பேரரிடம் திரும்பி, நான் சொன்னதையெல்லாம் கொண்டு வாங்க என்றான். இல்லை, நான் சொன்னதை மட்டும் கொண்டு வாங்க என்று நித்திலா கூற, இல்லை, நான் ஆர்டர் பண்ணினதை கொண்டு வாங்க என்று ஆதித்யன் கூற, அந்த பேரர் திருவென முழித்தார். சார், மேடம், யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணி சொல்லுங்க, அந்த பேரர் பரிதாபமாக கேட்க, நான் தான் சொல்லிட்டேனே, நான் ஆர்டர் பண்ணினதை கொண்டு வாங்க நித்திலா கூறவும், எங்கே மீண்டும் இருவரும் சண்டையை ஆரம்பித்து விடுவார்களோ என்ற பயத்தில் அந்த பேரர் ஓகே மேடம் என்றபடி ஓடிவிட்டான். பேரர் சென்ற பிறகு நித்திலாவை பார்த்து முறைத்தவன், இப்போ எதுக்கு இதை ஆர்டர் பண்ணின? இதையெல்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலேயே இருக்கலாம் என்று முணுமுணுத்தான். ஷ், சும்மா எதுக்கு எடுத்தாலும் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதீங்க. 3 மணி நேரம் வெயிலில் நின்று இருக்கீங்க. உடம்புல இருக்கிற எல்லா நீர் சத்தும் குறைஞ்சிருக்கும். ஸோ லைட் ஃபுட்டாகத்தான் எடுத்துக்கணும். நிறைய தண்ணீர் இருக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு தண்ணீர்லேயே இருக்கிற இறால், மீன், நண்டுன்னு ஆர்டர் பண்ணக்கூடாது என்றாள். அது சரி, நீ பேசாமல் டாக்டருக்கே படிச்சிருக்கலாம் அவன் கூற, இதெல்லாம் பேசிக் சென்ஸ். இதையெல்லாம் சொல்கிறதுக்கு டாக்டருக்கு தான் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இருவரும் பேசி கொண்டிருக்கும் போதே உணவு வகைகள் வந்துவிட்டது. உனக்கு எதுவும் வேண்டாமா அவன் வினவ, எனக்கு ஜூஸ் மட்டும் போதும் என்றபடி ஜூஸ் கிளாஸை எடுத்துக்கொண்டாள். அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தவன் ஃப்ரூட் சாலடை மட்டும் தொடாமல் அப்படியே வைத்திருந்தான். இதையும் சாப்பிடுங்க என்றபடி ஃப்ரூட் சாலடை அவள் பக்கம் நகர்த்த, எனக்கு வேண்டாம், பிடிக்காது முகம் சுழித்தான் அவன். ஃப்ரூட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதில் நிறைய அவள் ஆரம்பிக்க, அம்மா தாயே, இப்போ என்ன, நான் இதை சாப்பிடணும் அவ்வளவுதானே? சாப்பிடுறேன், நீ உன் லெக்சரை ஆரம்பிக்காதே என்று அலறியவன் ஃப்ரூட் சாலடை சாப்பிட ஆரம்பித்தான். பாகற்காயை கடித்தது போல் முகத்தை அஷ்டகோணலாக வைத்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தவனை பார்த்தவளுக்கு சிரிப்பாக வந்தது. உண்மையிலேயே நீ வளர்ந்த குழந்தைதான்டா. அந்த ஃப்ரூட் சாப்பிடுறதுக்கு என்ன அழிச்சாட்டியம் பண்ற? மனதுக்குள் செல்லமாக கொஞ்சிக் கொண்டாள். அவன் சாப்பிட்டு முடிக்கவும் இருவரும் அலுவலகத்திற்கு கிளம்பினர். பாதி நேரம் அலுவலகத்தில் இல்லாததால் இருவருக்கும் நிறைய வேலைகள் இருந்தன. வேலையில் மூழ்கி இருந்தவர்களை கௌதமின் வருகை தடை செய்தது. டே, எங்கடா போயிருந்த ஆதித்யனிடம் கேட்டவன் நித்திலாவிடம் திரும்பி, ஏமா இவனை காணோம்னு என்கிட்ட பதறிக்கிட்டு இருந்த, இப்போ என்னடானா அவன் கூட ஜோடியாக வந்து இறங்குற என்று கேள்வி எழுப்ப, இல்லைண்ணா, வெளியில் ஏதோ வேலை இருக்குன்னு என்னை ஃபோன் பண்ணி அங்கே வர சொன்னார். அவசரத்தில் உங்ககிட்ட சொல்ல முடியலை, சாரிண்ணா என்று வாய்க்கு வந்த பொய்யை கூறி சமாளித்தாள். என்னது, அண்ணாவா? இது எப்போ இருந்து? ஆதித்யன் குறுக்கே புக, அதெல்லாம் நாங்கள் அண்ணன் தங்கச்சி ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, நீ தான் லேட் பிக்கப் கௌதம் கிண்டல் செய்ய, அட பாவிகளா, நடத்துங்க நடத்துங்க என்று அமைதியாகிவிட்டான் ஆதித்யன். அதன் பிறகு கௌதம் சிறிது நேரம் பேசிவிட்டு வெளியேறிவிட நித்திலாவை பார்த்தவன், கௌதம் சொன்னது போல் நான் ஸ்லோ பிக்கப்பாகத்தான் இருக்கிறேன் இல்லையா பேபி? அவனை அண்ணனா ஏற்றுக்க உனக்கு மனசு இருக்கு, ஆனால் உன் மனசில் இருக்கிற என் மேலான காதலை ஒத்துக்க உனக்கு மனசு வரலை, அப்படித்தானே? நிதானமாக அவன் வினவ அவள் தவித்து போனாள். அவள் குரலில் இருந்த வலி அவளை செயலிழக்க செய்தது. கண்களில் வழிந்த கண்ணீரை அவனுக்கு தெரியாமல் மறைக்கும் பொருட்டு முகத்தை திருப்பிக் கொண்டவள் மனதில் காதலின் பாரம் அதிகரித்தது. ப்ளீஸ் சாது, தயவு செய்து என்கிட்ட இப்படி பேசாதீங்க. நான் ஏற்கனவே உங்களுடைய காதலுக்கும் எங்கள் அப்பாவுடைய நம்பிக்கைக்கும் இடையில மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் குரலில் தெரிகிற இந்த வழியை என்னால் தாங்கிக்க முடியலை. மனதுக்குள் கரைந்து உருகி கொண்டிருந்தாள். எவ்வளவு காலம்தான் காதலை பொத்தி பொத்தி வைக்க முடியும்? மல்லிகை பூவை எவ்வளவுதான் மறைத்து வைத்தாலும் அதன் மனம் வெளியே வந்து அதை காட்டி கொடுத்துவிடும். அதை போல்தான் காதலும். ஒரு கட்டத்திற்கு மேல் அதை மறைத்து வைக்க முடியாது. அகம் தொட வருவான்.